ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் நாளை நமது நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசினர்களுக்கு இந்த வாரம், அதாவது ஜூலை 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசினர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா அமைய போதா? என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதக பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்களோட ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சஞ்சரிக்க தொடங்கி உங்கள் ராசியில் சஞ்சாரத்தை பூர்த்தி பண்ணுறார். அதனால சந்திர பலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்ததாக ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் என்னென்னலாம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கோ அதெல்லாம் தள்ளி போடாமல் சீக்கிரமாக அவ்வப்போது அதற்கான காலத்தில் செய்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கார். இதன் பிறகு 6ஆம் இடத்திற்கு செல்ல போகின்றார். பொதுவாக இயற்கை அசுப கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடங்கள் கேந்திர ஸ்தானங்கள்லாம் வந்தால் நல்லது அப்படின்ற பொதுவான ஒரு விதி இருக்கிறது. ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு வரும்போது அந்த இடத்துல பலத்தை இழந்து விடுவார். மேலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கன்னி ராசிக்கு வரும்போது சனி செவ்வாய் 2 பேரும் பார்த்து கொள்வார்கள். அதனால நிலம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமான மிகப்பெரிய முதலீடு, திருமண விஷயங்கள், இதெல்லாம் பெரிய விஷயங்களோ முக்கியமான காரியங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம். அப்புறம் ஆகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி வைக்க வேண்டாம். அப்படியாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது சம்பந்தமான முயற்சியை செய்யும்போது அது வெற்றி பெறணும். அப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் பலமாக இருக்கும்போது கடமைகளை செய்து முடிக்க முடியும். அந்த இடத்துக்கு சந்திரன் இந்த வாரம் தொடங்குகின்றது. 4ஆம் பாவத்தில் புதன் இருக்காரு. சூரியன் இந்த வாரத்தில் ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் தொடங்குகின்றது. அதனால 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு அவர் வரப்போகிறார். 3ல் இருக்கும்போது நேரடியாக நற்பலன், 4ஆம் இடத்திற்கு வரும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கு. அதனால முன்னேறுவதற்கு, எதிர்காலம் சம்பந்தமான வெற்றி பெறுவதற்கு உண்டான காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் செய்யலாம். நற்பலன் கிடைக்கும். இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விரத நாட்கள் இருக்கிறது. ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாத பிறப்பு, ஆடி பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமாக இருக்கும். இது சம்பந்தமாக நம்முடைய கடமைகள், வழிபாடெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட செய்து எல்லோரும் இந்த வாரத்தில் பலனை பெறலாம். சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கடந்த வார பலன்களை நீங்க சொல்லும் போது அற்புதமான பலன்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த வாரம் அதே பலன்கள் தொடரப்போதா? எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் தொடரப்போகின்றது. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். இது விசேஷமான நல்ல பலன். ஏன்னா இதன் பிறகு அவர் அடுத்த வீட்டுக்கு போவார். அப்போ 2ஆம் இடத்திற்கு போனாலும் நட்பு வீடு, புதனுடைய வீட்டுக்கு தான் போகிறார். பொதுவாக நல்லது. ஆனால் இப்போ அந்த 2ஆம் இடமான மிதுனத்தில் குரு இருக்கார். குரு சுக்கிரன் ஒரு இடத்துல சேரும்போது சில தர்ம சங்கடமான விஷயங்கள் அல்லது சில முரண்பாடான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அம்சமானது வரும். அதனால சுக்கிரன் சம்பந்தமாக திருமண விஷயங்களோ, வாகனங்கள் வாங்குவதோ, ஆபரணங்கள், அணிகலன்களோ, ஆடைகளோ, அலங்கார பொருட்களோ, வீட்டு உபயோக பொருட்களோ இதெல்லாம் வாங்கணும், இது சம்பந்தமான செயல்லாம் செய்யணும்னு சொன்னால் இந்த வாரத்தில் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதற்கான பலனை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும். 3ஆம் இடத்திற்கு சூரியன் புதன் வரும்போது பெரிய காரியங்கள்லாம் நீங்கள் தொடங்கலாம். இது ஒரு முக்கியமான பணி, இதை செய்யறதுக்கு எல்லாம் கூடி வந்தால் தான் செய்யணும்னு நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை கூட செய்யலாம். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. சுய தேவைகள், குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். முக்கிய காரியங்களை தொடங்கி பலனை அடைய முடியும். சார், ரிஷப ராசினர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. முதல்ல ராசியில் சூரியன் குருவுடைய சேர்க்கையானது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த குருன்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியில் இருக்கும்போது அது நேரடியாக பலனாக கொள்வதற்கு இல்லை, சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிர்வாக திறன் வரும், ஒரு தலைமை பொறுப்பு வரும். நீங்கள் யாருன்னு தெரியாத இடத்துல ஒரு பிரபல்ய யோகம், உங்கள் பேர் சொன்னால் தெரியக்கூடிய நிலை வரும். படிக்கிற இடத்துல நல்ல படிக்கிற பிள்ளைகளில் உங்களுடைய பெயர் வரும்.
வேலை பார்க்குற இடத்துல அடுத்து யாருக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு சொல்கிற அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பார்ட்னரோ அல்லது உங்களுக்கு ஒரு லோன் தேவை, கடன் வேணும், அப்படி ஒரு கான்ட்ராக்ட் வேணும்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதற்கான ஒரு தகுதி இருக்கிறது, இவரோட சேர்ந்து பண்ணலாம், இவருக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். இந்த பலன்லாம் சாதகமாக இருக்கிறது. இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் ஆகப்பட்டவர் 8ஆம் இடத்திலிருந்து வாரத்தை தொடங்குறார். அதன் பிறகு 9ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருப்பார். அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், உங்களுக்கு மன சஞ்சலம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கொஞ்சமாக வந்து உடல் உபாதைகள் இருக்கலாம். ஆனால் கட்டாயம் அதெல்லாம் சரியாக போயிடும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உடல் பலத்தை மட்டும் நீங்கள் தகுதியாக வைத்துக்கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும். அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய அந்த ஃபுட் பிளான் இருக்கணும். என்ன டயட், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நல்லா தூங்குறீங்களா, உங்களுக்கான ஓய்வு கொடுக்குறீங்களா, அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் வெளியில் போய் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கலாம். சார், மிதுன ராசினர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். ரம்யா மதுரையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 7/9/1997 அதிகாலை 5:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எனக்கு திருமணத்திற்கு வரன் தேடி கொண்டிருக்கிறார்கள். எப்போது திருமணம் நடக்கும், எது மாதிரியான வரன் அமையும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்துட்டு சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்காங்க. சிம்ம லக்னம். திருமணம் பற்றி கேட்டிருக்கீங்க. திருமணம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் வந்து தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில தான் இருக்குது. அதற்கான ஸ்தானமும் சரி, அதற்கான கிரகங்கள் போன்ற விஷயங்கள்லாம். அதனால் திருமண விஷயத்தில் நீங்கள் வந்து முதல்ல சுய முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. முழுக்க முழுக்க அந்த கல்யாண விஷயத்தை வந்து பெற்றோரிடத்தில் பரிபூர்ணமாக ஒப்படைச்சிடணும். அவங்க வந்து எல்லாம் பார்த்து ஓகே இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அப்படியே வராங்களா, நான் ரெடி ஆயிடுறேன். இப்போ இந்த நாள் நிச்சயார்த்தம் வச்சுருக்கோம், இப்போ கல்யாணம் வச்சுருக்கோம், கல்யாணம் பண்ணால் நீ இங்கே தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், சரி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் திருமணம் நல்லபடியாக நடக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நான் பேசி ஓகே பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது அல்லது விட்டுறது கூட நல்லது தான். எதனால் அப்படி சொல்கிறோன்னு கேட்கும்போது, நீங்கள் சிம்ம லக்னம் துலா ராசி, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய தன்மையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு ஆண் போன்ற அளவிற்கு உங்களுக்கு வந்து தைரியமும் வைராகியமும் உறுதியும் உங்களிடத்துல இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வேலை பார்க்கறது, படிக்கிறது, ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறது, நல்ல வெல் செட்டில் ஆகிறது, அதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திருமண விஷயத்தில் அந்த குணத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் பாவம் கலத்திர பாவம் சொல்லுவோம். அந்த இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. உடனே ராகு கேது இருந்துட்டாலே அந்த இடம் பிரச்சனை ஆகிடும். ராகு கேது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணி விடக்கூடாது. ஏன்னா எல்லா பழியும் ஒருத்தர் மேலே போடலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த ஜோதிடத்தில் ராகு கேதுவாக தான் இருக்குது. எந்த பிரச்சனைனாலும் உடனே ராகு கேது தான். அதனால தான் அப்படி கிடையாது. 7 அந்த கேது இருக்கும்போது அந்த வீட்டு அதிபதி சனி அஷ்டமஸ்தானத்திற்கு போகிறார், வக்ரகதி அடைகின்றார். அப்போ 7ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் வந்து பலம் இல்லாமல் இருக்கின்றது. அதன் பிறகு உங்களுடைய ராசியிலேயே வந்து அந்த சூரியன் இருக்கார், அந்த லக்னத்திலேயே சூரியன் இருக்கார். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா, அந்த சூரியன் வந்து இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு பையன் கிடைக்கிறான்னு சொல்லும்போது இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி தான் நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீங்க. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் பெற்றோரிடத்தில் விடணும். கலத்திர ஸ்தானம், அந்த ஸ்தான அதிபதி பலம் குறைவாக இருக்கிறது. 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆனால் இருவருமே வக்ரகதியில் இருக்கிறார்கள். 5 குரு 6ஆம் இடத்துல நீச்சம், மகர ராசி சனியுடைய வீட்டில். அந்த சனி வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதி 8ல் குருவுடைய வீட்டில் பரிவர்த்தனை பண்ணுறதுல ஒரு கிரகம் நீச்சம், 2 கிரகமும் வக்கரமாக இருக்கு. அதனால் சுயமாக திருமணத்தை முடிவு செய்தால் அதுவும் தோல்வியில் கொண்டு போய் விடும். அதன் பிறகு சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை ராசியில் இருக்கிறது. நவாம்சத்தில் 2 பேரும் ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அதனால திருமண விஷயம் பெற்றோரிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது. அவர்கள் பார்த்து சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் கழுத்தை நீட்டணும். திருமணத்திற்கு பிறகு கூட வீட்டில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. வெளியில் வந்து நீங்கள் புலியாக இருக்கலாம். நீங்கள் வந்து ராகுவுடைய திசையில் பிறந்து குரு திசை பூர்த்தியாகி இப்போ சனி மகா திசை நடந்து கொண்டு இருக்கிறது. சனி திசையில் புதனுடைய புக்தி நடக்கின்றது. சனின்னு சொல்லக்கூடியவரை பற்றி தான் நம்ம முதல்ல இருந்தே பேசிட்டு வரோம். உங்களுக்கு அவர் தான் கலத்திர ஸ்தான அதிபதி. அவருடைய திசை நடக்குது, திருமணம் நடக்கும். அதில் புதனுடைய புக்தி நடக்குது, புதன் குடும்பஸ்தான அதிபதி. அதனால் திருமணம் நடக்கும். சனி திசை தான், சனி உங்கள் லக்னத்திற்கு வந்து பகை கிரகம், பாதகமான பலன்களை தரக்கூடியவர் தான். அதில் தான் திருமணம் நடக்கும்ன்றதுனால ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு திசையிலும் தெரிகிறது. இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான காலம் தான்.
சார், இந்த நேர் வந்து எப்ப திருமணம் நடக்கும், என்ன மாதிரியான வரன் அமையும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் மட்டும் இல்லாம, அவங்க என்ன செய்யணும், செய்யவே கூடாதுன்றதையும் அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். திருமணத்துக்காக வரன் பார்க்குறோம். அதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்க போகும்போது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியும்? முதல்ல திருமணத்திற்காக ஜாதகத்தை எடுக்கும் பொழுது திருமணத்திற்கான காலம் வந்து விட்டதா, காலம் நேரம் வந்து விட்டதா, யோகம் வந்து விட்டதா, இதை முதல்ல கேட்டுக்கணும். எந்த நேரத்தில் கல்யாண யோகம்ங்கிறது வர்றது. நிறைய பேர் இந்த குரு பலம் அப்படிங்கிற வார்த்தையும் கல்யாண யோகம் அப்படிங்கிறதையும் சேர்த்து குழப்பிக்கிறா. குரு பலம்ங்கிறது வேறு, கல்யாண யோகம் என்பது வேறு. குருபலம் என்பது ஒரு வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆகும்போது போயிடும், திரும்ப அடுத்த வருஷம் மறுபடியும் வந்துடும். மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். குருவினுடைய பார்வை, அதாவது ஜென்ம ராசியின் மீதோ லக்னத்தின் மீதோ குருவினுடைய பார்வையோ அல்லது 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலோ குரு வந்தால் குருபலம்ங்கிறது வந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். ஆக இதை மட்டும் வச்சுட்டு திருமணம் பண்ணக்கூடாது. கல்யாண யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருத்தா ஜாதகத்தில் திசா புக்திங்கிறது தீர்மானம் பண்ணும். இது போக முதல்ல திருமணம் நடக்குமா, ஒரு சில பேருக்கு சந்நியாச யோக ஜாதகம் கூட இருக்கும். சந்நியாச யோகம் என்பது வேறு, கல்யாணம் ஆகாமல் அப்படியே நின்று போகிறதுங்கிறதும் வேறு. இதெல்லாம் பிரித்து பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு போகணுங்கிறது இல்லை. ஜென்ரலாக வரும்பொழுது அது ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுன்னா தான் பார்த்துட்டா போகிறோம். சாதாரணமாக ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே கல்யாணத்துக்கு பார்க்குறான்னு சொல்லும் பொழுது கல்யாண யோகம் என்பது வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது போக என்ன மாதிரியான வரன் என்பது அமையும். இப்போ உதாரணத்திற்கு இவரை எடுத்துக்கும் பொழுது, இந்த பெண்ணை எடுத்துக்கும் பொழுது அழகாக எடுத்து சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார். 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி 8ல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கார், அதுவும் வக்ரம் பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். வக்ரம்னு சொன்னாலே இந்த கிரகத்தினுடைய பலம் என்பது குறைந்து விடும். இந்த பெண்ணை பொறுத்தவரை ஒரு சுய பலம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண். சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சூரியன் இருக்கார். அதுபோக சுவாதி துலாம்னு வரும்பொழுது பக்கா டாமினன்ட், ஹைலி டாமினன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உனக்கு ஈக்குவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அங்கே உன்னை விட குறைச்சலாக தான் இருப்பா. அதனால் நீ முடிவெடுக்கணும்னு சொன்னால் அது சரியாக வராதுங்கிற விஷயத்தையும் சொன்னார். ஏன் அதை வலியுறுத்தி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பெண் எல்லாவற்றிலுமே தானாக சுயமிடுவு எடுக்கக்கூடியவர். அதுவும் அவர் எதிர்த்து சொல்லிட்டார், இதை நீ உத்தியோகத்திலேயோ உன்னுடைய சுய தொழிலையோ நீ அதிலெல்லாம் பயன்படுத்திக்கலாம். மற்ற வெளி இடங்களிலே பாக்கி நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல உன்னுடைய டாமினன்ஸை நீ பண்ணலாம். ஆனால் திருமண விஷயத்தை பொறுத்தவரை பெற்றோர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே பெரிய எதிர்பார்ப்புகளையும் வைத்து கொள்ளாதீர்கள். எதிர்பார்ப்பு வைத்து கொண்டால் ஏமாற்றம் என்பது தான் கிடைக்கும். அப்படி இருந்தால் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துறேன்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பேசக்கூடாது. நம்ம விட குறைச்சலாத்தான் ஒருத்தர் வருவார்னு இருக்கும் பொழுது மனம் மட்டும் நல்ல மனமாக இருக்கிறதா, நமக்காக தியாகம் செய்யக்கூடியவராக இருப்பாரா, சரி அந்த தியாக குணத்தை எல்லாம் கொடுத்துரும், அந்த மாதிரி ஒரு மனிதராக இருப்பாரான்னு மட்டும் பார்த்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது. உனக்கு ஈக்குவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. இது போன்ற விஷயங்களையும் ஜாதகத்தை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். நமக்கு என்ன மாதிரியான வரன் அமைவார், இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே இந்த விதியானது பொருந்தும். இந்த நேரத்தில் நடக்குமா, என்ன மாதிரி குணத்தை உடையவர் வருவார், அதை விட்டுட்டு எனக்கு எந்த நட்சத்திரம் பொருந்துன்னு பார்த்து சொல்லுங்க, 27 எனக்கு என்ன நட்சத்திரம் பொருந்தும், இது பொருந்துமா பொருந்தாதா, பொருந்துற லிஸ்ட் எழுதி கொடுங்க, அங்கே 6ல் இங்கே 7ல் கேத்து இருக்கும், அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கணும்னு சொல்கிறாளே, இதெல்லாம் ஹம்பக். அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. இங்கே 7ல் கேத்து இருந்தால் அங்கேயும் 7ல் தான் கேத்து இருக்கணுங்கிற கண்டிஷன்லாம் எதுவும் கிடையாது. பையன் நல்ல பையனாக இருக்கானா, உனக்கு பிடிச்சிருக்கா, அதை மட்டும் பார்த்துக்கோ. உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பெரியவர்கள் பார்த்து முடிவு பண்ணாங்களா, ரைட், ஓகே, நல்ல பையனா, குணத்தை மட்டும் பார்த்து கொண்டு தீர்மானம் செய்யுங்கள், அவ்வளவுதான் இந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். இதே மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே ஒரு சில பேருக்கு 7ல் சுக்கிரன் நல்ல பலத்தோடும் இருப்பார். 7ல் சுக்கிரன் இருந்தால் உடனே கலத்திர தோஷம், இதெல்லாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. நிறைய, அதாவது குதிரைக்கு குர்ரனா யானைக்கு அரணும் இங்கே நிறைய பேர் வச்சுட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த உங்கள் ஜோதிடர் தெளிவாகவே சொல்லிவிடுவார், உனக்கு என்ன மாதிரியான வரன் அமையும். அந்த வரனின் மூலமாக நீ சென்டிமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுமா, உன்னை உயிருக்கு உயிராக நேசிப்பானா மாட்டானா, இது போன்ற விதிகளும் உங்களுடைய ஜோதிடத்திலேயே சொல்லிவிடும், ஜாதகத்திலேயே சொல்லிவிடும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்கோ. அதே மாதிரி என்ன திசையிலிருந்து வருவார், உறவு முறையா இல்லையா, இதெல்லாம் சொல்லிடுவா. ரிலேஷன் சர்க்கிளில் தான் வருமா, இந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக ரிலேஷன் சர்க்கிளில் இல்லை, உறவு முறையிலிருந்து நிச்சயமாக வராதுங்கிறதையும் தெளிவாக சொல்லிடலாம். யார் எவருனே தெரியாது, மொத்தமாகவே அசல் அப்படின்னு சொல்லுவோம், அந்நியத்திலிருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. இது போன்ற விஷயங்களை ஜோதிடம் என்பது தீர்மானித்துவிடும், ஜாதகம் என்பது தீர்மானித்துவிடும், ஜோதிடத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். இது போக காதல் திருமணமா, பெற்றோர்கள் பார்த்து முடிவு செய்யக்கூடிய திருமணமா, அது நம்முடைய தர்மத்திற்கு உட்பட்டு இருக்குமா, அல்லது தர்மத்தை விட்டு கொஞ்சம் விலகி செல்லுமா, எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஜோதிடத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்றோம். அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார், சொல்லுங்க, கடக ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா அமைய போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? கடகராசிக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஆணி மாதம் முடிந்து ஆடி தொடங்குற வரைக்கும்
கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதாவது உயர் பதவி அடைவதற்கு, சுயதொழில் தொடங்குவதற்கு, ஒரு துறையில் வந்து பெரிய அளவுக்கு முன்னேறுவதற்கு, அல்லது கல்யாண விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து வரன் கிடைக்கிறதுக்கெல்லாம் யோகமானது இருக்கிறது. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். அந்த சூரியன் வந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார். அதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் ராசியில் இருக்கும்போது எதுலேயும் உங்களால் சாதிக்க முடியும், நல்ல பெயர் எடுக்க முடியும். எந்த இடத்துலையும் வந்து எவ்வளோ தடைகள் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாமல் முன்னேற முடியும். அந்த சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கல்வியிலையும் சிறந்து விளங்க முடியும். அதுபோல் இந்த வாரத்தில் திருமண விஷயங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அந்த எதிரில் இப்போ நீங்கள் பொண்ணாக இருக்கும்போது அந்த பையன் பார்த்தாருன்னா ஓகே சொல்லுவார். அப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றது. உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் தான் திருமண சம்பந்தமான விஷயங்களும் சரி, நீங்கள் வேலை தேடுறது, வேலை வாங்குறது, வேலை பெறுவது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அது நல்லா வர்றது, இந்த பலனெல்லாம் சாதகமாக இருக்குது. சார், நீங்க சொன்னதுல இருந்தே தெரியுது கடக ராசினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமாக தான் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ஏன்னா கடந்த வார பலன்கள்லயே சொல்லியிருந்தீங்க சாதகமான வாரமா தான் இருக்க போகுதுன்னு. அதே பலன்கள் தொடர போதா, எப்படி இருக்க போகுது சார்? சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து வேலை அதிகமாகும். இதுக்கு முன்னாடி வந்து அதாவது இந்த வாரத்திலேயும் கூட சூரியன் வந்து 11ல் இருக்கார். அங்கிருந்து 12ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல குரு தொடர்ந்து இருந்து கொண்டு இருப்பார். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்துடும், உங்களுடைய செயல்கள்லாம் நடந்துடும், கடமைகள்லாம் செய்து முடிக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரு பக்கம் அஷ்டம சனி, கேது, ராகு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதோ ஒரு தொய்வு, இடையூறு பிரச்சனை இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். உங்கள் வேலைலாம் எதுவும் நின்று போயிடாது, கடமைகள்லாம் செய்து கொண்டு இருப்பீங்க, வருமானம் வந்து கொண்டு இருக்கும். அதில் குரு சூரியன் சேர்ந்து இருக்கிறது நல்ல யோகம். ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் வெளியூருக்கு போயிட்டு வர வேண்டியது இருக்கும் வேலை நிமித்தமாக. சில பேர் வெளிநாடும் கூட போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். கஷ்டப்பட்டு பலனடையக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கிறது. சார், சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சாதகமான பலன்கள் இருக்கா, எப்படி இருக்க போகுது? கன்னி ராசிக்கு ராஜயோக பலன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல அந்த சுக்கிரன் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். ஜீவன பாவத்தில் குரு சூரியன்னு சொல்லக்கூடிய 2 வலிமையான ராஜ கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதன் பிறகு அந்த சூரியன் 11ஆம் இடத்திற்கு வந்து அந்த சூரியன் புதன், ராசியாதிபதி புதன் 2 பேரும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யோகமாக இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சஞ்சரிப்பார். வாரத்தின் கடைசியில் சந்திரன் வந்து 8ஆம் இடத்திற்கு வரும்போது தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். அவர் லாபாதிபதின்றதுனால எதிலெல்லாம் உங்கள் ஆசை இருக்கோ, எதெல்லாம் லாபம் அதிகமாக எதிர்பார்க்குறீங்களோ அதில். மற்றபடி இந்த வாரத்தின் முதல் 5-6 நாட்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு சாதகமாக இருக்கின்றது. சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த விஷயத்துல வந்து கவனமா இருக்கணுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். கோபி திருவண்ணாமலை மாவட்டத்துல வடமாதி மங்கலத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 20-2-1985 மாலை 6:45 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் தம்பி கோபிக்கு பிறந்ததில் இருந்தே பேச்சு வராது. இப்போது அவனுக்கு 40 வயதாகிறது. அவன் எங்கள் அப்பாவின் அரிசி ஆலையில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவர் இறந்த பிறகு வேலைக்கு செல்வதில்லை. அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலையாக இருக்கிறது. அவன் திருமணம் செய்து கொள்வானான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்ப ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து கொண்டு இருக்கிறது. லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்க்குறார். அதனால் உங்களுடைய அந்த சகோதரன் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து சுகமாக நல்லா தான் இருப்பார். அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது லக்ன அதிபதி லக்னத்தை பார்க்குறாருன்னு சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து நான் சொல்லியிருக்கேன். அது வந்து எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, இப்போது உங்களுடைய சொந்த வீடு, அந்த வீட்டை நீங்களே பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கிய அந்த ஒரு கார், அதை வந்து நீங்களே பயன்படுத்துறீங்க. பார்த்து அதை நல்லா வச்சுப்பீங்க. அந்த வீட்டை வாடகைக்கு விடும்போது சில பேர் நல்லா பார்த்துப்பாங்க, சில பேர் நம்ம வீடாக நான் இருக்கிற வரைக்கும் தானே சொல்லி சரியாக பார்த்துக்காம போகலாம். அதுபோல் இந்த கிரகங்களில் இந்த லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்தை பார்த்துட்டா ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து நல்லா இருந்துருவாங்க. அதுவும் சூரியனாகவே இருக்கிறதுனால இவர் வந்து நல்லா இருந்துருவார். அப்போ இவருக்கு வந்து திருமணம் ஆகலை, அது வந்து நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதன் பிறகு எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது முதல் விஷயம் என்னென்னா, இந்த பேச்சு அப்படின்னு சொன்னாலே அதற்கான கிரகமாக புதன் இருக்குது. அந்த புதன் சொல்லக்கூடியவர் தான் இந்த சிம்ம லக்னத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வந்துடுறார். அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கார். புதன் சூரியன் சேர்ந்தால் நல்லது தான், நிபுணத்துவம் ரொம்ப நல்லா பேசணும். ஆனால் அந்த சேர்ந்து இருக்கக்கூடியது எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, எவ்வளோ பக்கத்தில் இருக்காங்கன்ற கணிதம் இருக்கிறது. அதில் தான் அந்த அஸ்தமனம் அஸ்தங்கம்னு சொல்லக்கூடிய விஷயமானது வரும். இந்த சூரியன் ராகுடைய சாரத்தில் இருக்கார்.
சதய நட்சத்திரம் முதல் பாதம், புதனும் அதே சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் மிக நெருங்கிய டிகிரியில் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. சூரியனோட அந்த ஒளியில் வெப்பத்தில் புதன் முழுக்க முழுக்க பலம் இழந்துட்டார் அப்படின்றது அர்த்தம். அதனால அந்த வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வருஷங்களில் இவர் வந்து கஷ்டப்பட்டதுக்கு காரணம் இதன் பிறகு இந்த சனி திசை இவருக்கு நடக்கிறது அப்படின்ற காரணத்தையும் சொல்லலாம். இந்த சிம்ம லக்னத்திற்கு 24ஆம் வருஷம், கடந்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் நடந்தது. ஒரு மாரகாதிபதியாக இருந்து சிம்ம லக்னத்திற்கு பகை கிரகமாக இருந்து அந்த சனி வந்து தசை நடத்தினதுனால இவர் வந்து கஷ்டப்பட்டிருக்கலாம். இப்போ அந்த புதன் தசை வந்துருச்சு. புதனை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அந்த 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த புதன் தசையில் இவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடும். குடும்ப நபர்கள் நீங்கள் வந்து துணையாக அவருக்கு இருப்பீங்க, அவரை வந்து பார்த்து கொள்வீங்க, இவர் வந்து நல்லா இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் இவருக்கு என்ன சொல்லணும்னா, தெய்வ அனுகிரகம் தேவை. இது இருந்தால் இவர் வந்து இதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் சௌகரியமாக நிம்மதியாக நல்லா இருப்பார். சார், இந்த நேயர் கேட்ட கேள்விக்கு ஒரு விரிவான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேயர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னுடைய தம்பியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. நிறைய பேருக்கு எதிர்காலத்தை பத்தின ஒரு கனவு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முதலா நம்ம ஜாதகம் பார்க்க போகும்போது எந்த வயதுல பார்க்கலாம், அப்படி பார்க்கும்போது எவ்வளவு காலத்துக்கான பலன்களை துல்லியமா சொல்ல முடியும்? அப்பப்போ என்ன தேவையோ பார்த்துக்க வேண்டியதானே. நம்ம முதல்ல வந்து ஒரு வயசு ஆறது வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஜாதகமே கணிக்காதேன்னு சொல்கிறது. ஒரு வயசு ஆன பிற்பாடு தான் அப்த பூர்த்தின்னு சொல்லுவோம், ஆயுஷம்னு சொல்லுவோம். அல்லது மொட்டை அடித்து காது குத்தல் சொல்கிறோம் இல்லையா, அந்த குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை அடித்து காது குத்தின பிற்பாடு தான் அது நம்முடைய குழந்தையாகவே ஸ்வீகரணம் பண்ணுறோம். அது வரைக்குமே இது இறைவனினுடைய குழந்தை தான். இந்த ஒரு வயசு ஆன பிற்பாடு ஜாதகத்தை எழுதலாம். எழுதும் போதே ஜோதிடர் வந்து ஒரு தோராயமாக சொல்லியிருப்பார், இவன் சூப்பராக இருப்பான், யோகவானாக இருப்பான், அதிர்ஷ்டக்காரனாக இருப்பான், வளர வளர நல்ல பெரிய பொசிஷன் போவான், நல்ல மாமியார்கிட்ட சொத்துலாம் வரும், அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகள் எல்லாம் ஜோதிடர் சொல்லியிருப்பார். இதெல்லாம் தெரிஞ்சுப்பா, நல்லா படிப்பானா மாட்டானாங்கிற மாதிரிலாம். பிரதானமாக திருமணம் என்று வரும்பொழுது இந்த வயதிலே கல்யாண யோகத்தை பற்றி பேசணும் இல்லையா. கல்யாண யோகம்ங்கிறது எப்போ வர்றது, இந்த மாதிரியான மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். எதிர்காலம் என்று வரும்பொழுது பொதுவாகவே வரும்போது எல்லாருக்குமே இந்த 30 வயசுலேயே ஓரளவுக்கு மோஸ்ட்லி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து எல்லாம் செட்டில் ஆகிடுறா. அடுத்தது நான் என்ன பண்ணணும், முதல் 30 வருஷம் 30 to 60, 60 to 90 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பா. 30 வயது வரை ஒரு மாதிரியான பலன்கள் நடக்கும். அதனுடைய உன்னுடைய லக்ன பாவம் என்பது தீர்மானம் பண்ணும். அந்த லக்ன பாவத்தை தான் விதி அப்படின்னு சொல்றா. அடுத்தது 30 to 60ன்னு வரும்போது உன்னுடைய மதியை கொண்டு, நீ உன்னுடைய மூளையை கொண்டு, உன்னுடைய அறிவினை கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறாய். மதின்னு வந்தால் சந்திரன். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம் இல்லையா, இந்த சந்திரா லக்னத்தை வைத்து இதனை கொண்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மதியை கொண்டு தீர்மானம் செய்வார்கள் 30 to 60ன்னு வரும்பொழுது. 60க்கு மேலேன்னு வரும்பொழுது சஷ்டியப்த பூர்த்தி சாந்திங்கிறது வரும்பொழுதே குடும்பத்தில் இருந்துண்டும் இல்லாத மாதிரியான ஒரு ஸ்டேஜ், அதாவது என்ன வானப்பிரஸ்தம்னு சொல்லும் பொழுது குடும்பத்திலேயே இருக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்திலேயே அந்த பொறுப்புகளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்துட்டு இருக்கணும். அவங்க கிட்ட கொடுத்துட்டு 70க்குள்ள எல்லாத்தையும் மொத்தமாகவே இற கட்டிடணும்னு சொல்றா. 70க்கு மேலே அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டியது மட்டும்தான் இவனுடைய வேலை. ஆக இந்த வயசுல என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டியது. இப்போ இவருக்கு சொல்லும்பொழுது அண்ணா வந்து ஒரு விஷயத்தை அப்படியே குவிட் பண்ணிட்டு போயிட்டார் நேராக. ஏன்னா அது சொல்ல வேண்டாமேங்கிறதுனால குவிட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது, கல்யாணம் செய்து கொள்வானா அப்படின்னு வரும்பொழுது முதல்ல அமையுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவர் வாய் பேச முடியாதுங்கிறதுனால சொல்ல வரல. எத்தனையோ பேர் வாய் பேச முடியாமல் இருந்தாலும் கூட அவருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இங்கே எது வீக் பண்ணிடுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னாதிபதியே 7லே சென்று அமர்ந்திருந்தால் கூட, லக்னாதிபதி 7ல் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணங்கிறது நடந்துடும். ஆனால் இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இவருக்கு எது சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் அண்ணா கூடயே இவர் இருந்து கொண்டு இருக்கலாம், அப்படியே இருந்து கொண்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா 5ஆம் பாவங்கிறது ரொம்ப வீக்காக போயிடுது. 5க்குரிய குருவானவர் 6ல் போய் நீச்சமாயிட்டார். அப்போ இவர் மூலமாக இவருக்கு வம்ச விருத்திங்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்றது. இவர் மூலமாக வம்ச விருத்தி என்பது இல்லை என்று வரும்பொழுது எதற்காக திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடும். திருமண வாழ்க்கை இவருக்கு சுகத்தினை தருமா அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த அளவிற்கு பெரிய சுகத்தினை தராது. ஆனால் இவர் சுகவாசியாக இருப்பார். அவர் தான் முதல்ல எடுத்த உடனே சொல்லிட்டார், அவரை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை, காசு பணம்லாம் இருந்துகிட்டு இருக்கும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அடிப்படை தேவைகள் அத்தனையும் அவருக்கு நிறைவாகவே கிடைக்கும். இதுபோல் அவர் யாருடைய சார்ந்து தான், லக்னாதிபதி 7ல் இருந்தால் யாரையோ சார்ந்து வாழணும், இங்கே அவர் அண்ணாவை சார்ந்து வாழப் போகிறார், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு தேவையானது அத்தனையும் கௌரவ குறைவில்லாமலேயே கிடைக்கும். ஏதோ வேண்டா வெறுப்பா சாப்பாடை தூக்கி போடுறது அதெல்லாம் இல்லை. கௌரவ குறைவு இல்லாமல், ஏன்னா சிம்ம லக்னம் வேறு, அதனால் அவருக்கு கௌரவ குறைவின்றி அத்தனையும் அவருக்கு திருப்திகரமாகவே கிடைக்கும். வாழ்நாள் முழுக்க அதே மாதிரி அவர் காலத்தை கழித்து விட்டு சென்று விடலாம். திருமணம்ங்கிறது அவருக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் இந்த ஜாதகத்தின் மூலமாக அவருக்கு சொல்லிடுறோம். அடுத்ததாக துலா ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, அவங்க கவனமா இருக்கணுமா இல்ல அற்புதமான வாரமா அமைய போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திரன் ராசிக்கு 4, 5, 6, 7ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தான் இருந்து கொண்டிருக்கு. வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி ராசியாதிபதி முக்கியமான கிரகம். அவர் 8ல் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் சூரியன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வரார். அந்த 10ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கும்போது இதுவரைக்கும் உங்களுடைய வேலையில் கிடைக்காத உயர்வு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னா கட்டாயம் இந்த மாதத்தில் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆசை நிறைவேறாதவர்கள் இந்த மாதத்தில் முயற்சி செய்யலாம். 10ஆம் இடம் சொல்லக்கூடியது வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக இருக்கும். நம்முடைய கடமைகளை செய்யக்கூடிய ஸ்தானமாக அது இருக்கிறது. பிள்ளைங்க திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க, உங்ககிட்ட திருமணம் செய்து வைக்கிறதுக்கான பெரும் பொருள் இல்லை. அப்போ கவலைப்படாமல் நீங்கள் ஓரளவுக்கு மினிமம் பட்ஜெட்டில் இந்த வேலையை ஆரம்பித்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்படியாக இந்த வாரம் உங்களுடைய உத்தியோகஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கும். கடமைகளை செய்வதற்கான அனைத்து விஷயங்களும் ஒத்து வரும். சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ஏன்னா கடந்த வார பலன்களை சொல்லியிருந்தீங்க, கவனமா எச்சரிக்கையோடு செயல்படணும். இந்த வாரம் அதே பலன்கள் தொடர போதா, எப்படி இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது. குரு பயிற்சி ஆனதிலிருந்து 8ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு இருக்கார். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணத்தட்டுப்பாடு சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு உடல் உபாதைகள் கொண்டு இருக்கும். சில பேருக்கு என்ன செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. மற்றவங்க கிட்ட கெட்ட பேர் கிடைச்சிட்டு இருக்கும். மனசில் நிம்மதி இல்லாமல் போகும். வீட்டில் என்னால் பூஜை கூட பண்ண முடியல, கோயில் குளத்துக்கு கூட போக முடியலன்னு சில பேர்லாம் சொல்லுவீங்க, நினைப்பீங்க. அந்த பிரச்சனைலாம் இந்த வாரத்தோடு தீரப்போகின்றது. அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய சமயத்தில் இழந்த ஒரு நம்பிக்கையை, ஆரோக்கியத்தை, பொருளை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். ஒரு சில பேர் தம்பதிகள் பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அதெல்லாம் பேசி இந்த வாரத்தில் சரி செய்ய முடியும். பிள்ளைகள் உங்களிடத்துல தர்க்கம் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். இப்படியாக இந்த வாரத்தில் இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொன்றாக சரியாக போகிறது. நீங்கள் நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு நம்முடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்ற நம்பிக்கையெல்லாம் பெறக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது. சார், விருச்சிக ராசினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது சார்? தனுராசி அன்பர்களுக்கு ஆரம்பம் நல்லா இருக்கு. இந்த வாரம் தொடங்கும் போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்து பிறகு திருத்திய ஸ்தானம், சதுர்த்த, அப்புறம் பஞ்சமஸ்தானத்திற்கு பொருத்தி பண்றார். சந்திர பலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது நல்லது. 6ல் சுக்கிரன் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. சூரியன் அந்த மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரப்போறார். அஷ்டம ராசியில இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் இருக்க போறாரு. அதனால உங்களுடைய பெயர் கெடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஆரோக்கியம் கெடாமல் பார்த்துக்கணும். வேலையில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அந்த சூரியன் தரக்கூடிய பலன்கள் என்னென்னவோ அதிலெல்லாம் உங்களுக்கு இடையூறு, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆடி மாதத்தில் இருக்கின்றது. அதனால நீங்கள் இந்த ஆடி மாதம் முழுக்கவே சூரியன் கடகராசியில் இருக்கக்கூடிய காலம் வரைக்குமே கவனமாக இருக்கணும். அதில் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தை நீங்கள் சமாளிச்சிடலாம். ஏன்னா இந்த வாரம் தொடங்கும் போது சூரியன் மிதுனத்தில் தான் இருக்கார். 2வது, இந்த வாரத்தில் சந்திர பலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. 3வது, சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். பிரச்சனை வந்தாலும் கூட சமாளிக்க முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கார். அதனால இந்த வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தின் பிற்பகுதியும் அடுத்து இந்த மாதம் முழுக்கவும் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது சிறிய வேலை செய்யக்கூடியவர்கள், சிறியவர்கள் தவறு செய்யும்போது அதில் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பெரிய உத்தியோகத்தில், பதவியில், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ, பெரியவர்களோ, வயோதிகர்களோ தவறு செஞ்சுட்டாதான் எல்லாரும் பேசும்படியாக, எல்லோருக்கும் தெரியும்படியாக ஆகும். அதனால இந்த வாரத்தில் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் இருக்கிறது. சார், தனுசு ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? தனிகாச்சலம் சென்னையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 3/5/1972 இரவு 10 மணிக்கு பிறந்திருக்காரு. ஐயா, எனக்கு இதுவரை சரியான வேலை அமையவில்லை, அதனால் திருமணமும் நடக்கவில்லை. எனக்கு வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுர் ராசியில் பிறந்திருக்காரு. லக்னமும் தனுர் லக்னமாகவே தான் இவருக்கு இருக்கின்றது. அப்போ ஒரு திருமணம் மற்றும் வேலை பற்றி கேட்டிருக்கார்.
இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, வேலை இல்லை, காரணம் அது சொல்கிறேன், வேலை இல்லாததுனால கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஜாதகம் தான், திருமணம் நடக்காத ஜாதகம் இது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கலத்திர பாவத்தில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் மட்டும் இல்லாமல் செவ்வாயும் சேர்ந்து இருக்கார். சுக்கிரன் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க. அந்த லக்னத்தில் சந்திரனோடு குரு சேர்ந்து இருந்து இவர்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால இவர் விரும்பியவாறு திருமணம் நடக்கும். 72ல் பிறந்திருக்காரு. அப்போ இது நாள் வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த திருமணத்திற்கான யோகம் இங்கே இருக்கிறது. அதில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்களாக தான் செலக்ட் பண்ணணும். அதுபோல் உங்களுக்கு இதற்கு முன்னாடியே பிடிச்சிருக்கும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அல்லது இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல, உங்களுடைய உறவில் அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல யாரோ ஒருத்தர் உறவினர்களை நீங்கள் பேசி பழகக்கூடிய நபர்களில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த வயசில் போய் எப்படி கேட்குறது, எப்படி நம்ம பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கௌரவ குறைச்சலாக பார்த்து பண்ணாமல் இருப்பீங்க. அதற்காக நீங்கள் தயக்கம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, அவங்களுக்கு அந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை கல்யாண வாழ்க்கையில் இருந்து அவங்க வந்து இப்போது பிரிஞ்சு இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட பெண்ணை கூட நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அம்சம் ஜாதகத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய உத்தியோக பாவம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் வேலை செய்யணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா வேலை உங்களுக்கு கிடைக்காது. எதனாலன்னா சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். உங்களுக்கு வேலை செஞ்சாலும் ரொம்ப நாள் உங்களால் செய்ய முடியாது. ஏதோ குற்றம் குறையை சுமத்தி உங்களை அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை உங்கள் மேலே பழி போடுறாங்கன்னதில் அந்த குருவுடைய தன்மை இல்லையா, நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் கூட கிடையாது, நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். உங்களுக்கு வந்து என்ன வருமோ, எந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு செய்யும்போது யாரிடத்திலும் போய் நிற்காம உங்களுடைய ஜீவனத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். கட்டாயம் உங்களால் சுயமாக சம்பாதிக்க முடியும். திருமண யோகமும் உங்களுக்கு உண்டு. தசை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ராகு உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதில் சூரிய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. சூரியன் உச்சமாக இருக்கார். அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எதை வந்து நீங்களாகவே செய்தால் என்ன முடியுமோ அதற்கான முயற்சியை முதல்ல பண்ணுங்க. அதன் பிறகு உங்களுக்கு வந்து சந்திர புக்தி செவ்வாய் புக்தி வருகிறது. சந்திர புக்தியில் திருமணத்திற்கான விஷயங்களை பேச ஆரம்பிங்க. செவ்வாய் புக்தியில் திருமணம் நடக்கும். சார், இந்த நேயர் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட வேலையை பற்றியும் திருமணத்தை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான விளக்கத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். சார் சொல்லும் போது தொடக்கத்திலே இந்த நேயருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான், திருமணம் நடக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு. அப்படியே திருமண யோகம் இல்லாத ஒரு ஜாதகம் அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார்? நிச்சயமாகும். அதுதான் நம்ம வந்து முதல்ல சொன்னோம். அதாவது திருமணம் அப்படின்னு வரும்பொழுது, திருமணத்திற்கு பார்க்கும் பொழுது ஜென்ரலாக பார்க்கும்பொழுது வேறு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் வரும்போது நம்ம கொஞ்சம் நல்ல டீப்பாக பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். சந்நியாச யோகம் அப்படிங்கிறது இருக்கும். சந்நியாச யோகம் என்பது வேறு, திருமணம் யோகம் இல்லாத ஜாதகம் என்பது வேறு. நிறைய பேர் திருமணம் இப்போ இவருக்கே வந்து 55 வயசு ஆகிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வரும்பொழுது, 53 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன், இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு வரும்பொழுது, அப்போ இது வந்து திருமணம் நடக்காத ஜாதகமாக தான் வச்சுக்கணுமே தவிர சந்நியாச யோக ஜாதகமாக கருத முடியாது. சந்நியாச யோகம் அப்படின்னு வந்தால் அவர்களுக்கு திருமணத்தின்பால் பற்று என்பதே இருக்காது. திருமணம் மட்டும் இல்லை, உலக வாழ்க்கையின் மீதே பற்று இருக்காது. சுக்கிரன் வந்து வலிமையாக இருந்துட்டா உலக வாழ்க்கையின் மீது பற்று என்பது இருக்கும். பாக்கி இது சொந்த வீடு இருக்கணும், வண்டி இருக்கணும், கார் இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும். ஆனால் கல்யாணம் மட்டும் ஒரு சில பேர் பண்ணிக்க மாட்டான். கல்யாணம் ஆச்சுன்னா நான் லாக் ஆகிடுவேன், என்னுடைய ஃப்ரீடம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவாள்லாம் இருப்பா தெரியுமா. ஆனால் நான் பாக்கி விஷயங்கள்லாம் அனுபவிப்பேன் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகம் என்பது வேறு. இது போக சந்நியாச யோகம்ங்கிறது வந்து எதன் மீதுமே பற்று இருக்காது, பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்கிறது. இதற்கு கேத்து என்பது பிரதானமான இடத்தினை பிடித்திருக்கும். அந்த கேத்துவினுடைய தாக்கம் பெற்றவர்கள் தான் எதன் மீதுமே பற்றில்லாமல் இளம் வயதிலேயே அந்த துறவரம் அப்படிங்கிறத மேற்கொண்டு முழுக்க முழுக்க அவர்கள் சன்னியாசியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதையும் ஜனன ஜாதகமே தீர்மானித்து விடும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போய் சொல்லணும்னு சொன்னால், நிறைய மடாதிபதிகள்லாம் தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா. அந்த மடம் ஆதீனங்கள்லாம் இருப்பாங்க நிறைய. அந்த மடத்திற்கு அதிபதியாக இவன் வருவதற்கு தகுதி வாய்ந்தவரா அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்தை கொண்டு கூட தீர்மானிப்பார்கள். நிறைய பேர் இந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவனுக்கு வந்து அந்த வாழ்க்கையின் மீது பற்று இருக்குமா, பொதுவான பற்று ஆசைகள்லாம் இருக்குமா இருக்காதா, திருமண பந்தம்ங்கிறது இவனுக்கு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த குழந்தை தான் இந்த மடத்திற்கு அதிபதியாக வருவதற்கு தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தை கொண்டும் தீர்மானிப்பார்கள். அப்போ இவர்களுக்கு பற்றற்ற நிலை என்பது இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துருவா. இது ஒரு செக்ஷன். இது போக கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆசைங்கிறது உண்டு, ஆனால் திருமணங்கிறது நடக்காமலேயே தள்ளி போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ கல்யாணம் ஆகும்னு. முக்கியமான காரணம் இப்போ இவருக்கே சொல்லணும்னு சொன்னால், அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை
7ஆம் பாவத்திலே சென்று அமர்ந்தது, அதுவும் ஒரு புதனுடைய வீட்டில் போய் அமர்ந்து அந்த புதன் வந்து நீச்ச பலம் பெறும் பொழுது இவருடைய நடவடிக்கைகளின் மூலமாக கூட இவருக்கு திருமணம்ங்கிறது தள்ளி போயிருக்கலாம். இளம் வயதிலே இந்த வயசு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொன்னார், நீங்கள் வேலை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு வரும்பொழுது அவருக்கு ஏற்கனவே இந்த சொத்து பத்துக்கள்லாம் சௌகரியமாக இருந்திருக்கும். 9க்கு அதிபதி 5ல் போய் உச்ச பலத்தோடு இருக்காருன்னு வரும்பொழுது காசு பணம்லாம் சௌகரியமாக இருந்திருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த இளம் வயதிலே போடக்கூடிய ஒரு சில தவறான நடவடிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா. நான் இந்த மனிதரை குறையாக சொல்லவில்லை. அதாவது இவருடைய நடவடிக்கைகளின் மூலமாக மற்றவர்கள் இவரை பார்த்து தீர்மானிப்பது, ஐயோ அவனுக்கு போய் பொண்ணு கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய சேர்க்கை. நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். 7ஆம் இடம்ங்கிறது நட்புறவை பற்றியும் தீர்மானம் பண்ணும். அந்த கூடா நட்பு கேடில் விளையும் சொல்லுவா தெரியுமா, அதுபோல நட்புகளின் மூலமாக கூட இவருடைய திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தள்ளி போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ணா வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கார். இருந்தாலும் அடியனை பொறுத்தவரை எங்கள் கருத்து வேறுபாடு இல்லை, கருத்து மாறுபாடுங்கிறது உண்டு. ஏன்னு சொன்னால் ராகு திசையில் இப்போ இந்த சூரிய புக்திங்கிறது நடக்கிறது. சந்திர புக்தியில் நீங்கள் பேசி செவ்வாய் புக்தியில் தீர்மானம் பண்ண முடியும் அண்ணா சொல்லியிருக்கார். அது சந்தேகம்தான். ஏன்னா அவருக்கு வந்து அது நடக்குமாங்க. ஏன்னா 7ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகுது. 7ஆம் பாவத்திற்கு அதிபதியும் புதன் தான், 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் தான். அப்போது தொழில் ஸ்தானம் என்பது இவருடைய அந்த திருமண வாழ்க்கையோடு ஒன்றோடு ஒன்று லிங்க் ஆகுது. இவர் சரியானபடி வேலை பார்க்கலன்னு வரும்பொழுதே இவருடைய திருமணம் என்பதும் தடைபட்டு கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவர் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். அவருக்கு திருமணம் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லாமலேயே போய்விடக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கு. இருந்தாலும் எல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். அவருக்கும் நல்லது நடக்கட்டும்னு சொல்லி நம்ம இறைவனிடத்துல பிரார்த்தனை வச்சுக்கிறோம். அடுத்ததாக மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா அமைய போதா இல்ல உங்க கவனமா இருக்கணுமா? நீங்கள் வந்து உங்கள் வேலையில் இருக்கிற வரைக்கும், படிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் வந்து நீங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் வீட்டில் இருங்க. கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கோயிலுக்கு போங்க, இல்லைனா லைப்ரரியில் போய் உட்காருங்க, புக்கு படிங்க, இது போன்ற விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் சூரியன் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். வாரம் தொடங்கும் போது இப்போ அவர் வந்து 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க போகிறார். அதனால் உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனையோ இல்லை மற்றவங்களால் உங்களுக்கு பிரச்சனையோ வரக்கூடியது வாய்ப்பு இருக்குது. அதுவும் பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எதிர்பாலினத்தவர் சம்பந்தமான பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. சுக்கிரனும் வலுத்து ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். எப்போ வேலை முடிஞ்சிச்சோ ஓய்வு நேரமோ அந்த ஓய்வு நேரத்தில் தான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தை பயனுள்ளதாக கழிக்கிறதுக்கு இதே சூரியனையே பயன்படுத்திக்கலாம். சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது படிக்கலாம், புதுசாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யணும். உங்களால் மற்றவங்களால் உங்களுக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டால் இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ஏன்னா கடந்த வார பலன்கள்ல சொல்லியிருந்தீங்க நிதானமா பொறுமையா செயல்பட்டா நல்லதுன்னு. அதே பலன்கள் இந்த வாரமும் கும்ப ராசினருக்கு தொடர போதா, எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசினருக்கு இந்த வாரம் அனுகூலமான பலன்களை தான் சொல்லணும். மற்றவங்களோட உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடம் சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று வளர்த்து இருக்காரு. உங்கள் வசதிகளை வந்து நீங்கள் மேம்படுத்தி கொள்ளணும். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது அதற்கான கடனானது உங்களுக்கு கிடைக்கும். 4ல் சுக்கிரன் இருக்கும்போது 6ஆம் இடத்திற்கு சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை நம்பி இவருக்கு கடன் கொடுக்கலாம், திரும்ப கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கடன் கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதை வந்து வீடு கட்டுறதுக்கு அல்லது ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் கூடுதல் முதலீட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு யாருக்காவது கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடல் உபாதை இருந்தால் வைத்தியம் செய்து கொள்வதற்கு உகந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ நீங்கள் நோயிலிருந்து மீண்டு சுகமாகணும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அந்த நோய் தீர்வதற்கான சிகிச்சை உங்களுக்கு வந்து மிகச் சரியாக செய்யப்படும். அப்போது கடன் பிரச்சனை இருந்தால் அதை அடைக்கலாம், கடன் தேவைன்னா கிடைக்கும். உடல் உபாதை இருந்தால் அது சரியாகும். உங்களுடைய வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும். இந்த வாரம் சாதகமாக இருக்குது. சார், கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது?
மீனராசி என்பர்களுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரமானது அமையப் போகின்றது. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்து வாரத்தை தொடங்குறாரு. தனஸ்தானத்தில் வந்து பூர்த்தி பண்ண போகிறார். பொருளாதார ரீதியான நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 5ஆம் இடத்திற்கு வரப்போறார். 5ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை கல்வியில மிகச்சிறந்து விளங்க முடியும். உங்களுடைய பிறவியில இருந்து வந்த அந்த ஞானத்தை வந்து நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வருடத்திலும் ஏதோ ஒன்று இருக்கும் தேடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை தேடி நீங்க கண்டெடுக்க முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பெற்றோர் சொல்லிட்டாங்க, ஆசிரியர், நண்பர்கள் யாரோ சொல்லிட்டாங்க, நீ இந்த விஷயத்துல ரொம்ப நல்லா செயல்படுற, இதே உன்னோட ப்ரொஃபஷனா வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கலை, விளையாட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு சொன்னா அதெல்லாம் மெருகேற்றிக் கொள்வதற்கான அம்சம் மிகச் சிறப்பாக இருக்கும். 5ல் சூரியன் இருக்கும்போது அறிவை வளர்த்து கொள்வது, உங்களுடைய துறை சார்ந்த அறிவு, உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்வது, அதுல பிரபல்யம் அடைவதற்கு, அதுலேயே செட்டில் ஆகிறதுக்கு என்னவோ இந்த விஷயம் எல்லாம் செய்யலாம். கட்டாயம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும். காலபுருஷனின் 5ஆம் இடத்திற்கு தான் சூரியன் அதிபதியா வரார். அந்த இடத்துல ஆட்சி பலம் பெறார். இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல அவர் வரார். அதனால வந்து கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குவீங்க. வேலையில இருந்தா நல்ல பெயர் கிடைக்கும். பிசினஸ்ல இருந்தா இன்னும் நல்ல பெயர், இன்னும் முதலிடம், இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும். குலதெய்வ அனுகிரகம் கூட கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர்கள் இப்போ தெரிந்து கொள்ளலாம். இஷ்ட தெய்வம் யாதுன்னு முடிவு பண்ண முடியாதவர்கள் முடிவு பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சார், மீன ராசினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி. நன்றி.